உங்கள்ல எத்தனை பேர் உங்க மேனேஜர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ண மூடு இல்லை, நான் லீவ் எடுத்துக்க போறேன்னு சொல்ல முடியும்? அந்த சுதந்திரம் இருக்கிற ஒரு கம்பெனில நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கம்பெனி மாறாதீங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதை பத்தி ஒரு 2 மினிட்ஸ் பேசுவோம். நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கிட்டே கிடையாது. நான் இந்தியாவில வேலை பார்த்ததுக்கும் இங்க யூஎஸ்ல வேலை பார்க்கறதுக்கும் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பயங்கர டிஃபரன்ஸ். நான் சில பாயிண்ட்ஸ் மூலமா சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஒர்க் டைம். இங்க வந்து ஒர்க் டைம்ல மட்டும் தான் வந்து ஒர்க் பத்தி யோசிக்கிறாங்க. பாக்கி டைம்ல வந்து ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு ஈவினிங் கடையை சாத்தான் லேப்டாப் மூடி கிளம்புறானா அது அடுத்த நாள் தான். இதே நான் இந்தியாவில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல வேலை, வீட்டில் வேலை, கேப்ல போகும்போது வேலை, ஃபுல் டைம் வேலை. அண்ட் இங்கே ஸ்பெசிஃபிக்கா வேலை நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் கால் பண்ணாலே வந்து ரொம்ப அஃபென்சிவா பார்ப்பாங்க எல்லாரும். வாட் வேறு காலிங் அந்த மாதிரி யாரும் கால் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. யோசிச்சு பார்த்தீங்களா? 2 நேரத்துக்கு கால் வரும். இது எங்க அதெங்க அதெங்க கான்ஸ்டன்டா உங்க மைண்டுக்குள்ள வந்து இந்த வேலையை வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் வெக்கேஷன். நம்ம ஊர்ல லீவ் வேணா ஒரு நாள் 2 லீவ் வேணா போயிட்டு இது லீவ் வேணும்னு சொல்லி கேட்போம். இங்க வந்து 1 வீக் 2 வீக் பல்க் லீவ் தான். ஏன்னா இங்க வெக்கேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப சாதாரணம். வெக்கேஷன் எல்லாரும் போறதுதான். நீங்க வெக்கேஷன் போயிட்டு வந்தாலும் உங்க வேலை சேஃபா இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஊர்ல வந்து என்ன எவ்வளவு நாள் லீவ் எடுக்கிறான், வேற ஆளை பாரு, அந்த மென்டாலிட்டி. அந்த இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா? உங்க மேனேஜர் வந்து உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறாரு, டாஸ்க் கொடுத்து இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 10 நாள்ல முடிச்சு கொடு. பட் ஜெனியூனா அந்த ஒர்க்கை வந்து 10 நாள் நீங்க வேலை பார்த்தாலும் முடிக்க முடியாது. டெய்லி ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணாதான் முடிக்க முடியும். நீங்க இதை போயிட்டு உங்க மேனேஜர் சொன்னீங்கன்னா நீ ஃபிளெக்சிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆளை மாத்திடுவாங்க. எது ஃபிளெக்சிபிலிட்டி? வேலை நேரத்துக்கு அப்புறம் மேலே பார்க்குறது ஃபிளெக்சிபிலிட்டியா? அது ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன மென்டாலிட்டினா, நீ அந்த வேலையை பண்ணலன்னா வெளியில வேலை பண்ண 1000 பேர் இருக்கான். நீ 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்கலையா, வெளில 12 மணி நேரம் வேலை பண்ண ஆள் இருக்கான். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. பணம் இருக்கோ பணம் இல்லையோ 8 மணி நேரம் வேலை 8 மணி நேரம் வேலை தான். அதுக்கப்புறம் அவன் பர்சனல் லைஃப்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க. பட் நம்ம அதை கொடுக்கறது கிடையாது. இது ஒரு மைண்ட் செட். இது வந்து மாறணும். ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க உங்களோட பர்சனல் பார்க்கணும். உங்க ஃபேமிலி, உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட், ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதான் அடுத்த நாளுக்கு வரும்போது உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ஃபுல் டைம் வேலையே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது வேலை பண்றது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒண்ணு தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. வேலைனா வேலை டைம், ஒர்க்னா ஒர்க் டைம். இந்த பேலன்ஸ் வந்து நீங்க பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து உங்க லைஃப் வந்து ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் இதை பார்க்குற மேனேஜர்ஸுமே வந்து இட்ஸ் அ மைண்ட் செட் சேஞ்ச். கம்ப்ளீட்டா மாறினாதான் எல்லாமே மாறும் நம்புறோம். அந்த மாற்றம் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகட்டும். அண்ட் அந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஃபாலோ கொடுங்க. நிறைய பேசுவோம்.